இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். கோடநாடு கொள்ளை தொடர்பாக முதலமைச்சருக்கு எதிராக அவதூறு பரப்பியதாக போலீசாரால் கைது செய்யப்பட்ட சயன் மற்றும் மனோஜை ஆகியோரை சிறைக்கு அனுப்ப எழும்பூர் நீதிபதி மறுத்துவிட்டார். இருவரும் ஜாமீனில் விடுவித்த நீதிபதி வரும் 18ஆம் தேதி ஆஜராக உத்தரவிட்டார். ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொள்ளை தொடர்பாக தெஹல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாம்வேல் கடந்த 11ஆம் தேதி வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. வீடியோவில் சயன் மற்றும் அவரது கூட்டாளி வாளையார் மனோஜ் ஆகியோரின் வாக்குமூலங்களும் இடம்பெற்றிருந்தன. இது தொடர்பாக அதிமுக சார்பில் அவதூறு புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சாமுவேல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து டெல்லிக்கு விரைந்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சயன், மனோஜ் ஆகிய இருவரையும் கைது செய்து நேற்று சென்னைக்கு அழைத்து வந்தனர். பின்னர் எழும்பூரில் வைத்து 10 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து இருவரையும் எழும்பூரில் உள்ள நீதிமன்றத்தில் மாலை 6 மணி அளவில் ஆஜர்படுத்தினர். அங்கு கொடநாடு கொள்ளை தொடர்பான ஆவணப்படத்தை பார்வையிட்ட நீதிபதி சரிதா போலீசாரிடம் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார். அப்போது அவதூறு வழக்கு போடப்பட்டதற்கான காரணம் குறித்து நீதிபதி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் கலவரத்தை தூண்டும் விதத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறி இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 153 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி வீடியோ வெளியான பின்னர் தமிழகத்தில் கலவரம் ஏதாவது ஏற்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினார். அப்படி கலவரம் ஏற்பட்டிருந்தால் அது குறித்த ஆதாரத்தை சமர்ப்பிக்க போலீசாருக்கு உத்தரவிட்டார். மேலும் பிரிவு 505 கீழ் அரசின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவதூறு பரப்பியதாக எப்படி வழக்கு பதிவு செய்தீர்கள் எனவும் வினவினார். இதற்கு முன்பு பீகார் அரசு குறித்து பிரேம்குமார் என்பவரும் தமிழக அரசு குறித்து நக்கீரன் கோபாலும் அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி சரிதா எந்த வழக்கை முன்னுதாரணமாக கருத்தில் கொண்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிடுவது என போலீசாரிடம் வினா எழுப்பினார். அத்துடன் புகாருக்கு உள்ளான முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரித்து விளக்கம் பெற்றீர்களா எனவும் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். எனவே சயன் மற்றும் மனோஜ் மீதான குற்றச்சாட்டு தொடர்பான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். தவறும் பட்சத்தில் இருவரையும் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட முடியாது என்று நீதிபதி கூறினார். இதையடுத்து இரவு 11:30 மணிக்கு சைதாப்பேட்டையில் உள்ள நீதிபதிகள் குடியிருப்புக்கு இருவரையும் அழைத்துச் சென்ற போலீசார் நீதிபதி சரிதாவின் இல்லத்தில் அவரது முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். சுமார் 3 மணி நேர விசாரணைக்கு பின் சயன், மனோஜ் ஆகியோரை சிறைக்கு அனுப்ப நீதிபதி மறுப்பு தெரிவித்தார். அத்துடன் ஜாமீன் வழங்கியும் உத்தரவிட்டார். நீதிமன்றத்தில் வழக்கறிஞருடன் வரும் 18ஆம் தேதி ஆஜராகுமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளதாக சயன் தெரிவித்தார். அங்கேயும் அவங்க 2 அட்வொகேட்லாம் கொண்டு வந்து பேசினாங்க. இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி ஆர்டராக இருக்குது அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா ஏற்றுக்கல. அதனால் எங்களை 18th அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு அந்த கோர்ட்டுக்கு வர இப்போது சொல்லி அனுப்பிட்டாங்க. அதனால் எங்களை போலீஸ்காரங்க விட்டுட்டானுங்க. என்ன மாதிரியான நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க? அதில் ஆளாளுக்கு 2 ஜாமீன் தர கேட்டிருக்காங்க. 10,000 ஷூரிட்டி. அதில் ஸ்பெஷலாக ஒருத்தர் இந்த இதாக தான் இருக்கணும், தமிழால தான் இருக்கணும். கொடநாடு கொள்ளை ஆவணப்பட விவகாரத்தில் சயன் மற்றும் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக போதுமான ஆதாரத்தை சமர்ப்பிக்காததால் போலீசாரின் முயற்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டதாக கருதப்படுகிறது.